பிரபல நடிகர் ஆஷிஷ் வித்யார்த்தியோட வாழ்க்கை வரலாறு. தமிழ் சினிமாவுல எப்பவுமே வில்லன்களுக்கு பஞ்சமே இருக்காது. நம்பியார்ல ஆரம்பிச்சு ரகுவரன், பிரகாஷ் ராஜ், இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய பல நடிகர்கள், ஏன் ஹீரோக்களே வில்லன்களா நடிக்க முன்வர்றாங்க. அந்த வகையில ஆஷிஷ் வித்யார்த்தி வட இந்தியாவுல பிறந்திருந்தாலும், தமிழ் சினிமாவுல தில் படத்தின் மூலமா வில்லனா அறிமுகமாகி ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தையும் கலக்கினாரு. அதோட பாபா படத்துல இப்போ ராமசாமி அப்படிங்கிற இவங்களோட கதாபாத்திரம் பட்டி தொட்டி எல்லாம் ரீச் ஆக தமிழ்ல ஏய் பகவதி, தமிழன் அப்படின்னு கலக்கிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம வெறும் வில்லனா மட்டும் இல்லாம கில்லி படத்துல விஜயோட அப்பாவா நடிக்க குணச்சித்திர நடிகராவும் அசத்தினாரு. இவரு ஜூன் 19 1965 வருஷம் டெல்லியில பிறந்தவரு. நடிப்பு மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தால அது சம்பந்தப்பட்ட படிப்ப தேடி தேடி தேர்ச்சி பெற்றாரு. 1991 வருஷம் கால் சந்தியா அப்படிங்கிற படத்துல அறிமுகமான இவரு இப்போ வரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்ல நூற்றுக்கணக்கான படத்துல நடிச்சு அசத்தியிருக்காரு. ஆஷிஷ் வித்யார்த்தி தன்னோட முதல் மனைவி ராஜோஷி அப்படிங்கிறவங்கள சமீபத்துல தான் விவாகரத்து பண்ணிட்டு ரூபாளி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு கல்யாண வயசுல பையன் இருக்கும்போது இவங்கள விட ரொம்பவுமே வயசு குறைஞ்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டது சர்ச்சையாச்சு. ஆனா அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. பல சர்ச்சைகள் இருந்தாலும் சிறந்த நடிகன் அப்படிங்கிறதால அதெல்லாம் ரசிகர்கள் மனசுல ஏத்துக்கப்படல. இவரு திறமைக்கு பரிசா 1995 வருஷம் துரோக்கல் அப்படிங்கிற படத்துல சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான தேசிய விருதையும் இவர் பெற்றிருக்காரு அப்படிங்கிறதும் கூடுதல் சிறப்பு.